நான் சொல்றது உனக்கு கொஞ்சம் ஹார்ஷா தெரிஞ்சாலும் இது உன் பாட்டியோட டிராமாங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி குழந்தைத்தனமா ஏதாவது செஞ்சாலாவது உன் மனசுல இருந்து தென்றல் நினைப்ப சுத்தமா அழிக்கணும். அதுக்கப்புறம் உன்னை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி தாராவை உனக்கு கட்டி வைக்கணும். இதுதான் உன் பாட்டியோட பிளான். அதுக்காக தான் அவங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க. மத்தபடி நீ சுயமா யோசிக்க ஆரம்பிச்சதாலேயோ உன் பாட்டியை எதிர்த்து கேள்வி கேட்டதுனாலயோ அவங்க ஒன்னும் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகல. அதனால நாம பாட்டிக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டதுனாலதான் பாட்டி மனசு வெறுத்து போய் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு நீ எந்த வகையிலயும் கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்க எல்லாரும் ஒரு 2 நாள் உங்க பாட்டி இங்கதான் எங்கேயாவது ஒரு இடத்துல சேஃபா இருக்காங்கங்கிற நம்பிக்கையில அவங்கள பத்தி யோசிக்காம அமைதியா இருங்க. 3வது நாள் நாம வீட்டை விட்டு வந்ததை பத்தி யாரும் பெருசா ஃபீல் பண்ணலன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே திரும்பி வந்துருவாங்க. சரியா ஆகாஷ்? நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் சொல்ற மாதிரி பாட்டி திரும்பி வந்துருவாங்க. சரியா? நல்லவங்கன்னு நினைச்சேன். நீங்க என்ன இவ்வளவு மோசமா இருக்கீங்க? ஆகாஷ் பேசாதீங்க. இத்தனை நாளா நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம பேரன் திடீர்னு நம்மளை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டானேன்னு என் பாட்டி மனசு நொந்து போய் வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்க. அத போய் டிராமான்னு சொல்றீங்க? டிராமா பண்றவங்க தான் லாயரை கூப்பிட்டு எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களா? எப்படிங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? ஆமா ஆமா, நீங்க இப்படித்தானே யோசிப்பீங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு என் பாட்டிய பிடிக்காது. பின்ன வேற எப்படி யோசிப்பீங்க? பாட்டி மேல உங்களுக்கு 1000 கோபம் இருக்கலாங்க. ஆனா அந்த கோபத்தெல்லாம் காட்டுறதுக்கு இதுவா நேரம்? என்ன கேரக்டருங்க நீங்க? உங்க மேல இருக்கிற மரியாதையே போயிடுச்சு. ஆகாஷ், இதுக்கு மேல நீங்க எதையுமே சொல்ல வேண்டாம். என் பாட்டிய எப்படியாவது நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க ஆகாஷ், சாரிக்கா. அவ உங்களை புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம். பரவாயில்ல மாதவி. அவனால என்ன புரிஞ்சுக்க முடியலனாலும் என்னால அவனை புரிஞ்சுக்க முடியுது. இந்த சூழ்நிலையில அவன் இப்படிதான் பேசுவான். நான் ஒன்னும் வருத்தப்படல. முடிஞ்சா எல்லாரும் சேர்ந்து அவனை எப்படியாவது ஆறுதல் படுத்துங்க. அம்மா, நீ சாப்பிட்டியா? அம்மா. சொல்லுப்பா. நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன்.
நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. என்னம்மா ஆச்சு? நானும் அப்பையிலேருந்து கவனிச்சிட்டு இருக்கேன். நீ ஏதோ யோசனையில இருக்க. என்ன விஷயம்? ஒண்ணுல சிது, நீ சாப்பிடு. இப்ப என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? இப்ப எதுக்குடா கத்துற? நேத்து உன் பாட்டி ஆகாஷ் கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்களாம். என்னம்மா சொல்ற? வீட்டை விட்டு போற அளவுக்கு ஆகாஷ் மேல அவங்களுக்கு என்ன கோவம்? ஆகாஷ ஒரு பொம்மை மாதிரி நடத்துனாங்கல்ல, அவனும் எத்தனை நாள் தான் பொறுப்பான்? இதுக்கப்புறமும் உன் பாட்டி பேச்சைய நீ கேட்டுட்டு இருந்தனா உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். இப்ப நீ உன் பாட்டியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நாளைக்கு காலையில நீ உன் பாட்டி கிட்ட தைரியமா சொல்லிடு ஆகாஷ். நீங்க சொல்ற மாதிரியே நாளை காலையில நான் பாட்டியை நேருக்கு நேரம் பார்த்து தைரியமா இந்த விஷயத்த சொல்ல போறேன். இதுக்கு மேல நான் உங்க பேச்ச கேட்க மாட்டேன். நாங்க பேசினதையெல்லாம் பாட்டி ரூம்குள்ள இருந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மொத்த சொத்தையும் ஆகாஷ் பேருக்கு மாத்தி எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டே வெளியே போயிட்டாங்க. போனவங்க என்ன ஆனாங்கன்னு இதுவரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. ஐயோ, இந்த வயசுல அவங்க ஏமா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க? அம்மா, அந்த பாட்டி உனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துருக்கு. அதெல்லாம் மனசுல வச்சுக்காம பாட்டி வீட்டை விட்டு போனதை நினைச்சு கவலைப்படுறியே, நீ உண்மையிலே கிரேட்மா. சும்மா இருடா, நீ வேற. நான் ஒன்னும் உன் பாட்டி வீட்டை விட்டு போனதை நினைச்சு கவலைப்படல. பின்ன பாட்டியோட கிரிமினல் புத்தி புரியாம ஆகாஷ் என்ன திட்டான். அத நினைச்சுதான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, என்னம்மா சொல்ற நீ? ஆகாஷ் எதுக்கு ஒன்ன திட்டினா? அது அவன் பாட்டி அவனை தான் வழிக்கு கொண்டு வரதுக்காகத்தான் இப்படி ஒரு டிராமா பண்ணாங்கன்னு எனக்கு தெளிவா புரிஞ்சுது. ஆனா அந்த விஷயத்த நான் ஆகாஷ்க்கு புரிய வச்சு அவனை சமாதானப்படுத்தலான்னு அங்க போயிருந்தேன். ஆனா அவன் எப்படிங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? என்ன கேரக்டர் நீங்க? என் பாட்டிய எப்படியாவது நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க இந்த ஆகாஷ் ஏன் தான் இவ்ளோ அப்பாவியா இருக்கானோ? நிறுத்துமா, லூசாமா நீ? டேய், பின்ன என்னம்மா? அவனே அவன் பாட்டி விட்டு விட்டு போயிட்டாங்களேன்னு டென்ஷன்ல இருந்திருப்பான். நீங்க வேற போய் உங்க பாட்டி டிராமா பண்ணுது, நடிக்குது, அது இதுன்னு வெறுப்பேத்திருக்கீங்க. இதெல்லாம் கேட்டா எனக்கே உன் மேல கோவம் வருது. அப்புறம் அவனுக்கு வராதா? அதான் நல்லா திட்டிருக்கான். நல்ல ஆளுமா நீ. டேய், ஏன்டா பாதியிலே எந்திரிச்சிட்ட? சாப்பிடுறா. சாப்பாடு வேணா ஒண்ணு வேணும். நான் போய் அந்த ஆண்டாள் பாட்டி எங்க இருக்கான்னு தேடிட்டு வரேன். டேய், உட்கார்ந்து சாப்பிடுன்னு சொல்றேன்ல. இல்லம்மா, உட்காரு உட்காரு சிது, உட்காரு. நான் சொல்றதுதான் உண்மை. இந்த விஷயத்துல உண்மையாவே அந்த ஆண்டாள் டிராமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ஆகாஷ்க்கு தான் புரியலனா உனக்குமா புரியல? என்னம்மா நீ திரும்ப திரும்ப டிராமான்னே சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த விஷயத்துல யாராவது இப்படி டிராமா பண்ணுவாங்களா? வேற யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த ஆண்டாள் கண்டிப்பா பண்ணும். அது எவ்வளவு பெரிய கிரிமினல்னு உனக்கு தெரியாது சித்து. பழசெல்லாம் பேசுறதுக்கு இதுவாமா நேரம்? நான் சொல்றது பழசு இல்லடா, புதுசு. புதுசா? என்ன புதுசு? இந்த விஷயத்த நான் உனக்கு தெரியப்படுத்த வேண்டான்னு தான் நினைச்சேன். பரவாயில்ல, நீயும் தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். தென்றலும் நீயும் ஆக்சிடென்ட் ஆனீங்களே, அந்த ஆக்சிடென்ட் யாரால நடந்ததுன்னு தெரியுமா? என்னம்மா அது கேள்வி? ஆக்சிடென்ட் யதார்த்தமா தான் நடந்தது அப்படின்னு நீ தான் நம்பிட்டு இருக்க. ஆனா உண்மை அது கிடையாது. தென்றல பழி வாங்கறதுக்காக ரவுடிங்களுக்கு பணம் கொடுத்து அந்த ஆக்சிடென்ட பண்ண சொன்னதே அந்த ஆண்டாள். தெரியாதனமா அந்த ஆக்சிடென்ட்ல நீயும் மாட்டிக்கிட்ட. சொல்றா, யாருக்காக இந்த ஆக்சிடென்ட் பண்ணீங்க? ஆண்டல் அம்மாவுக்காக தான் சார் நாங்கள் ஆக்சிடென்ட் பண்ணோம். ஆண்டல் அம்மா தான் எங்களுக்கு பணம் கொடுத்து அந்த ஆக்சிடென்ட் பண்ண சொன்னாங்க.
அந்த ஆண்டாள் இந்த அளவுக்கு மோசமான கிரிமினல்டா. அது புரியாம இது டிராமா பண்ணுதுன்னு நான் சொன்னா ஏன்டா நம்ப மாட்டேங்கிற சித்து? நீயும் ஆகாஷ் மாதிரியே அப்பாவியா இருக்காது சித்து. யாரை எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்கோ. அந்த ஆண்டாள் எப்பவுமே பாம்புதான். நல்லவங்களா மாறத்துக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆகாஷ், சாப்பிட ஆகாஷ். வேண்டாம். என்ன ஆகாஷ், காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, கொஞ்சமாவது சாப்பிடுப்பா. வேண்டான்னு சொன்னா கேளுங்களேன். தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே போங்க. அதான் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டார்ல, அம்மாவை கண்டுபிடிச்சிடலான்னு. அம்மாவை நினைச்சு நீ கவலைப்படாம ப்ளீஸ் கொஞ்சமாவது சாப்பிடுப்பா. பாட்டியை கண்ணால பார்க்காம என்னால சாப்பிட முடியாது. என்ன தொந்தரவு பண்ணாம போங்க இங்க இருந்து. ஆகாஷ், காலையில இருந்து பட்டினி கிடந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? உன் பாட்டி நிச்சயமா திரும்பி வந்துருவா. நீ அவளையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காம சாப்பிட ஆகாஷ். ஆமா ஆகாஷ், அம்மா வீட்டை விட்டு போனது எங்களுக்கும் கஷ்டமா தானே இருக்கு. அதனால நீ இப்படி பட்டினி கிடக்கிறதால என்ன பிரயோஜனம் சொல்லு? கண்டிப்பா நாளைக்குள்ள அம்மா கிடைச்சிருவாங்கப்பா. கிடைச்சிருவாங்கன்னா எப்படி கிடைப்பாங்க? அவங்க எங்க இருக்காங்கன்னு தகவல் கூட தெரியலையே. கவலைப்படாத ஆகாஷ், உன் பாட்டி வெளியூருக்கெல்லாம் எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. இதே ஊர்ல தான் எங்கேயாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா உன் பாட்டி மேல நீ வச்சிருக்கிற பாசத்தை விட அவங்க உன் மேல வச்சிருக்கிற பாசம் ரொம்ப அதிகம்பா. உன் பாட்டியால உன்னை விட்டுட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நீ வேணா பாரு, உன்னை தேடி நாளைக்கு அவங்களே இங்க வந்துருவாங்க. என்ன எப்படியாவது சாப்பிட வைக்கிறதுக்காக கண்ணா பின்னான்னு ஏதாவது உளறிட்டு இருக்காதீங்க. ஆகாஷ், நான் ஒன்னும் உளரல, உண்மையதான் சொல்றேன். நாளைக்கு கண்டிப்பா உன்னோட பாட்டி உன்னை தேடி வந்துடுவாங்க. நிறுத்துறீங்களா? சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு. பாட்டி என்ன சாதாரண கோவத்திலேயே வீட்டை விட்டு போயிருக்காங்க? இத்தனை நாள் அவங்க சொல்றதுக்கெல்லாம் மறுத்து பேசாம இருந்தானா இப்போ அவங்களை எதிர்த்து பேச துணிச்சிட்டேன்னு தெரிஞ்சு மனசு துடிச்சு போயிருக்காங்க. அதனாலதான் இந்த சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சுட்டு நைட்டோட நைட்டா வெளியே போயிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி என்ன தேடி வருவாங்க? வருவாப்பா. உன் பாட்டிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு உன் மேல இருக்கிற கோபம் எல்லாம் ரொம்ப நேரம் நீடிக்காது. கண்டிப்பா காலையில வந்துருவா. நீ நிம்மதியா சாப்பிடுப்பா. சரி ஆகாஷ், நீ டிஃபன் கூட சாப்பிட வேணாம். அம்மா போய் ஒரு டம்ளர் பால் கொண்டு வரேன், அதை மட்டுமாவது குடிப்பா. இரு, எடுத்துட்டு நில்லுங்க. வரேன். பாட்டிய பார்க்காம என்னால பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சும்மா சாப்பிடு சாப்பிடுன்னு டார்ச்சர் பண்ணாதீங்க. ச்சே. ஆகாஷ், ப்ரோக்ராமா? சார் என்ன காலங்காத்தால இவ்ளோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்காரு? என்னவா இருக்கும்? என்னன்னு கேட்டு பாப்போமே. எக்ஸ்கியூஸ் மீ சார்.
என்னாச்சு சித்து? ஏதோ பலத்த யோசனையில இருக்க போல இருக்கு. என்ன விஷயம்? ஏங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா? எனக்கே இது அம்மா தான் சொன்னாங்க. ஆண்டாள் பாட்டி ஆகாஷ்ட கோச்சிட்டு வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. தெரியும் தெரியும். தெரியுமா? எப்படி? இப்போ ஆபீஸ்க்கு வர வழியில மார்க்கெட்ல அத்தைய பார்த்தேன். அவங்க தான் சொன்னாங்க. ஓ, அந்த ஆண்டாள் பாட்டி ஆகாஷ திரும்ப தான் வழிக்கு கொண்டு வரதுக்காக இப்படி ஒரு சீப்பான டிராமாவை பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க இதே மாதிரி தாங்க எங்க அம்மாவும் சொல்றாங்க. நீங்களும் அதே சொல்றீங்க. எப்படிங்க இதெல்லாம்? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிச்சிருக்கீங்க. ஏன்னா எங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஆண்டாள் பாட்டிய பத்தி தெளிவா புரியுது. உனக்கு தான் புரியல. கரெக்ட் தாங்க. அம்மா இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. என்ன? நம்ம ரெண்டு பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணமே அந்த ஆண்டாள் பாட்டி தானே. இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம அம்மா தான் மறைச்சிட்டாங்கன்னா நீங்களும் மறைச்சிட்டீங்கல்ல. ஏய், நீ ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்க. எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்த சொல்லி உன்னை டென்ஷன் பண்ணணும் தான் நான் சொல்லல. ஆனா சாரதா அத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டாள் பாட்டியால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ணி போலீஸ்ல கேஸ் கொடுத்துட்டாங்க. இன்னும் அந்த கேஸ் கோர்ட்ல போயிட்டு தான் இருக்கு. ஆமா, அந்த பாட்டி எங்க இவ்வளவு வில்லத்தனமா இருக்கு? ச்சே, அவங்க நினைச்சாலே செம்ம டென்ஷனா இருக்கு. விடு சித்து, அது அவங்க பிறவி குணம். அவங்களெல்லாம் மாத்தவே முடியாது. அவங்கள நினைச்சு நாம ஏன் டென்ஷன் ஆகணும்? ஏய், எனக்கு ஷோக்கு டைம் ஆச்சு. நீ போய் உன் வேலையை பாரு. என்னண்ணே, உங்க பொண்ணுக்கு பிறந்த நாள் கேக் வெட்ட ஆரம்பிச்ச போல இருக்கு. வாங்கக்கா. கேக்க பார்த்தா விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. எவ்வளவு இது? விலை எவ்வளோன்னு தெரியல, ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல. அழகா தான் இருக்கு. ஆனா எவ்வளவு விலைன்னு கேட்டா தெரியலன்னு சொல்றியே. அப்ப இந்த கேக்க நீ வாங்கலையா? அட நீ வேற. நாங்க பொழைக்கிற பொழைப்புக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதே பெரிய விஷயம். இதுல இவ்வளவு விலை கொடுத்து எங்களால கேக்க வாங்க முடியுமா? அப்போ இந்த கேக்க யார் தான் வாங்குனது? எங்க மீரா படிக்கிற பள்ளிக்கூடத்துல பெரிய வாத்தியார் ராகவன் சார் இருக்கார்ல, அவர் தான் இதை வாங்கி கொடுத்தாரு. இந்த ராகவன் சார் நடத்துற பள்ளிக்கூடம் தான் இந்த சென்னையிலேயே பெரிய பள்ளிக்கூடம். அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்துல பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்களுக்கே சீட்டு கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். ஆனா அந்த ராகவன் சாரு அங்க உன் பொண்ணுக்கு ஃப்ரீயா சீட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம உன் பொண்ணு பிறந்த நாளைக்கு கேக்கெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரா? ரொம்ப நல்ல மனுஷன்தான் அவரு. ஆமாமா, ரொம்ப நல்ல மனுஷன்தான். அந்த ஆண்டவன் மாதிரி அப்படி ஒரு நல்ல மனசு அவருக்கு. அவர் பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு நிஜமாவே உங்க பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ சொன்ன மாதிரி என் பொண்ணு கொடுத்து வச்சவதான். அதனாலதான் அந்த ராகவன் சார் அவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தும் என் பொண்ணு மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்காரு. சரி சரி, நேரம் ஆயிட்டே இருக்கு. மீராவை கேக் வெட்ட சொல்லுங்க. மீரா, கேக் வெட்டுமா? இல்லப்பா, ராகவன் சார் வந்துருட்டோம். சரியா? என்னன்னே சொல்ற? ராகவன் சார் எவ்வளவு பெரிய மனுஷன். அவர் எப்படி இந்த குப்பத்துக்கு வருவாரு? வருவாருப்பா. ஏன்னா என் பொண்ணு மேல அவருக்கு அப்படி ஒரு தனிப்பட்ட பாசம் அவருக்கு. அதனால என் பொண்ணோட பிறந்த நாளுக்கு நேர்ல வந்து வாழ்த்து சொல்றேன்னு இந்த கேக்க கொண்டு வந்த தம்பிகிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நீ சொல்றதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ராகவன் சார் மாதிரி பெரிய மனுஷங்களோட காலடியெல்லாம் நம்ம ஏரியால பண்றதுக்கு நம்ம மீரியாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏமா, ராகவன் சார் வந்துட்டார் நினைக்கிறேன். போங்க. ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வாங்க ஐயா. வாங்க. வாங்க.